IST 100 சரிங்க பார்த்தீங்கன்னா 360 பாக சுத்து. ஓ ஃபுல்லாக கிரீஸ் சொத்துக்கள் அநியாயமா இருக்குஞ்சால எனக்கு பொம்பு திறந்து பார்த்துருக்கணும் வாங்க மாட்டிட்டு போல இருக்கு இப்படி இருக்கு இந்த இடம். பாம்பு பாம்பு தம்பி வந்து டிக்டாக் பிரபலம் ஐயர்மார் கேட்டார் அவங்களுக்கு முந்தி பாலியாரோ அங்கிருந்து வாரது தோசர்கள் எல்லாம் பெரிய பெரிய வைக்கோக்கள் எல்லாம் இயக்க பிரச்சனையாலே கிளியர் என்றோன்னு இதை முறுக்க வித்தியாசமா இருக்கு. 2 படம் ஓடி வந்துடும்டா. அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் இருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய மல்லாவி பிரிவில் இருக்கிற துணுக்காய் என்ற இடத்துல நிற்கிறோம். எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இந்த துணுக்காய்ன்றது ஒரு விவசாய கிராமம். அதே மாதிரி நிறைய வளங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக என்னென்னத்தை பார்க்க போகிறோம்ன்றது வேட்டை தெரிஞ்சோம். என்னென்ன இருக்குங்க? இங்கே ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே. பெரிய 2 ஆழமான குண்டு இருக்குது. குண்டு வந்து இவர் வந்து அந்த கட்குவாரியை சொல்கிறேன். வேறு அது உடைச்சி அதுக்குள்ள தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. மற்றது குளங்கள் இருக்கு. வயல் இருந்தது எல்லாமே இப்போ வெட்டிடணும் வேணே இந்த சீசனுக்கு வெட்டிடணும். நாங்கள் இப்போ முதலாவது இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஃபேக்ட்ரி. அதாவது இந்த நான் நினைக்கிறேன் மாங்குளத்திலேருந்து வெள்ளாங்குளம் போகிற வரைக்கும் போட்ட அந்த ரோட்டுக்கான கற்கள் உடைக்கிற ஃபேக்ட்ரி இருக்குது. அது வந்து இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது. சரி, அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் வேணே வந்திருக்கிறோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது 2 சைக்கிள். இந்த 2 சைக்கிளும் வந்து ஸ்டாண்ட் இல்லை, அதால் கீழே போட்டிருக்கோம். இப்போ ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதில் ராணி குரூப்ன்ற ஒரு வீடு இருக்குது, பாலடைஞ்ச வீடு. அதான் பேரே அது இந்த பேரே அதான் இல்லை போய் பார்ப்போம். இல்லை போகிறது ஆபத்து தான். சில விட பாம்பு இருந்தாலும் ஒன்றும் இல்லையா? பாம்பு இருக்காது, குளவி இருக்கு. இதில் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. எல்லாம் மாடு. உனக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஆளாண்டா தம்பி இப்படியே இருக்குது? எவ்வளோ காலம் அப்படி இருக்கு? அது நான் பிறந்ததுலேருந்து இருக்கு. பிறந்ததுலேருந்து இருக்கா? இது என்ன புதுசாக இருக்குது? நான் நினைக்கிறேன் 2009 2012 13 பிறகு இப்படி இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம் ஏதோ இது வந்து இன்ஜினியராக்கள் போடுற ஹெல்மெட்டுகள் இதெல்லாம் கிடக்கு. நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எதுவும் செய்ய போகிறல பார்க்குறது மட்டும்தான். இப்போ முதலாவது என்ன, இதில் ஒரு வாகனம் ஒன்று விட்டுருக்கணும், ரோலர் உண்டு. இது கனகாலமாக அப்படி இருக்குது. இதோட பேர் வந்து IST 100. இதே மாதிரி ஒன்று நாங்கள் அங்கே எங்கே ஏதோ ஒரு கந்தலாயிலையும் பார்த்து நாங்கள் பாருங்க ஆள் தான் சரியான அதான் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டணும். ஸ்டேரிங் இருக்குது, கியர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா 360 பாக சுற்றும். 360 பாக சுற்றும். அதே மாதிரி பின்னுக்கெல்லாம் இன்ஜின் எல்லாம் தாராளமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து கலட்டாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். அது சேர்ந்தான் இங்கே எப்படி இருக்குண்டு அந்த டயருண்ட மொத்தத்தை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. எந்த கடவுள் இதெல்லாம் காலில் இருந்தா சரி ஏன்னா அப்படியே இதை பார்த்துக்கொண்டு இங்கால வந்து பார்த்துக்கிட்டா அந்த ஃபேக்ட்ரிக்கான இதெல்லாம் இருக்குது, கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. கட்டடங்கள் என்று சொல்கிறதா இது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இங்காலையும் கட்டடங்கள் இருக்குது. இதில் தான் இந்த வேலை செய்தார்கள் எல்லாம் தங்கினது போல் இருக்குது. இது என்ன எவ்வளோ பூச்சி இருக்குது? பூச்சி இருக்குது. ஓகே, இது பாருங்க. ஓ நிறைய இருக்குது. ஆனால் இப்படியான இடங்களில் வந்து தெரியவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு கிராமப்புறத்தின் ஒரு உணர்வு உங்களுக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த கடவுளே இது வந்து அதெல்லாம் 3 தார் அதுக்குள்ள 2 இப்போவும் தார் இருக்குது. தார் இருக்கா? அது தார் இது இருக்கிறதா? ஓகே. எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சின்ன படிகளுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஆராய்ச்சி செய்திருப்பாங்க. இருக்குது இதுலேயே ஒரு டேங்க் இருக்குது. இது அதுக்கு ஒன்றும் இல்லை, தார் இந்த டீசல் நினைக்கிறேன். இதுக்குள்ள எல்லாம் கல் எதுக்குள்ள போடுவேன்னு தெரியல. அப்படியே மேலே அரைச்சி போட்டு இந்த மிஷினால் அரைச்சி அப்படியே கீழே வந்து அப்படியே வந்து போல இருக்கு. கல்ல போடுறது அதை எடுத்துட்டாங்க. அங்கால இருக்குது சல்லிக்கல் அரைச்சி அப்படியே தாண்டி கொண்டுறதும். இது வந்து அந்த இதில் வந்து டிப்பர் நிற்கும். அந்த இதுகள் எல்லாம் வரும் அப்படியே ஏற்றி கொண்டு போவோம். அப்படியே மேலே ஏற்று வேணேன். நாளைக்கு இதால் அள்ளும் போல இருக்கு. இதில் அள்ளி அப்படியே மேலே கொண்டு போவோம் போல இருக்கு. மேலே போகலாமா நாங்கள்? மேலே போய்ப்பாம். அதோட டீசல் தான் இது. அது என்ன டீசல்? இதாக டீசல் வருங்க. இது வருங்க, இது வருங்க, இது வருங்க. எல்லாம் தண்ணி கலந்ததால கடவுளே இதால் ஏறினா போகலாம் தான். இவ்வளோ தூரம் கோயில் விடுது எழுத்துல உடஞ்சி கிடச்சி விழுது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை. ஆடெல்லாம் நிற்கிது. உங்களுக்கு நான் அது வீடியோவில் வந்துருப்பேன். இங்கே வரும் செய்யலாம் ஃபுல்லாக கிரீஸ். இங்கே இது பாருங்க கீழ் பக்கத்தில் விழுதான் சம்பவம் தான். ஆனால் சேஃப்டியெல்லாம் அதில் அடிக்கிறதும் ஆபத்து தான். இதில் பாருங்கள் அந்த 3 டேங்கும் உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இவ்வளவு சொத்துக்கள் அநியாயமாக இருக்கு நினைஞ்ச இதெல்லாம் இரும்புக்கு வெட்டி கொடுக்கல. எருவுக்கு வட்டி கொடுத்தா ஆடி தான் தருவாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்புக்கு ஆரம்பம். இது 2 பேர்ட்ட காணி அங்கே வீட்டோட அரைவாசி இங்கே முக்காவாசியோட ஒரு ஆளுண்ட, இது கட்டி இருக்கிறதோட அரைவாசி ஒரு ஆளுண்ட. உள்ளுக்கு அந்த இது தெரியும். இதான் ஆள்றது தானே
சல்லியில் ஆள்றது இது வரைக்கும் ஃபுல்லாக சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் போகலாம், ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைக்கி சுற்றி காட்டுறதே ஒரு இதாக போயிடும் போல இருக்கு. எங்களோட கைடு வேறு தான் இன்றைக்கு. மொட்டை மாடல தான் ஹேர் ஃபுல்லாக நிற்கும். என்ன நம்பிக்கையில் எல்லாமே வாரீங்களா இல்லை மாதத்தில் வந்து பார்க்குறீங்க? யாரு நீங்கள்? நான் இருந்துட்டு விசில் அடிக்கிற நேரத்தில் வருவேன். கீழே போயிட்டு பயந்து போயிட்டு வருது. இங்கே அப்படியே பாருங்க இந்த ஊர். அதுக்கு தான் முழு கரண்ட் மெயின் இதுவும் இருக்குது. இங்கே வருங்க. எதுக்குள்ள கரண்ட் இருக்குது? அந்த பொட்டிக்கில்ல. இந்த பொட்டிக்கில்ல. ஓகே. இதுக்கு இங்கே எனக்கு போகவும் பயமாக இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த தகரம் முக்கிட்டா சரி நாங்கள் கீழே போயிடும். சரி அப்படியே மேலே நிற்கிறோம் பாருங்க. சரி இப்போ நாங்கள் இதில் இருந்து மெதுவாக இறங்குவோம். கைட் அங்கே விட்டுட்டு போகக்கூடாது, கைட் கூட்டிகிட்டு போகணும். நிறைய நாளாக இதால் போய்க்குள்ள இந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசை. சரியான ஒரு ஆள் கிடைச்சோன்னா வந்துட்டேன். அப்படி அதோட இந்த ஒரு இடத்த ட்ரோனில் பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா துணுக்காய் நகரம் இருக்குது. அந்த ஒரு தொகுதியை நாங்கள் ட்ரோன்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ட்ரோன் ஷாட் 1 2 3. சரி இப்போ ரோன் வியூவை பார்த்துருப்பீங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் சில விஷயங்களை இங்கே காட்டணும் அப்படின்னு யோசிக்கிறார். சரி போய் பார்ப்போம். மற்றது என்ன இருக்குது வேறு? அடுத்தது இதுக்குள்ள ஏசி இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. இதுக்கு பாக்ஸு எல்லாம் இருக்குது, கரண்ட் பாக்ஸ். இதையும் திறந்து பார்த்துருக்கணும் வாக்கள். இவர் கரண்ட் பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் சிஸ்டம். இது வரும். இப்போ இதெல்லாம் கரண்ட் மாறிக்கிரி வந்தால் சரி இந்த பட்டி தெரியும். இதை நாங்கள் ஒரு விஷயம் நெச்சோண்டு விட கேட்க விட மாட்டேங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது. சரி அப்போ டவுனில் என்ன விஷயங்கள் இருக்குடா பார்க்குறது? டவுனில் குளம் இருக்கு, பெரிய ஆறு இருக்கு. இல்லை டவுனுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறேன். டவுனுக்குள்ள கடைகள் இருக்கு, ஏபிசி கடை, பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல், கோயில் இருக்கு. இது பாருங்க, இதுதான் நான் நினைக்கிறேன் அந்த கல்லை சுற்றி உடைக்கிறது போல இருக்கு. நல்லா இருக்கு அப்படி பார்க்குறது. பிட்டு சோப்பா இதுக்குலாம் மாட்டினோம்னா சரி. இது சொல்லி முடிஞ்சு. இது கொஞ்ச நாள்ல அப்படியே பாருங்க உக்கீரும். கீழே பாருங்க. கீழே எல்லாம் ஊக்கிட்டு பாருங்க. தெரியல கொஞ்ச நாள்ல இவ்வளவு சொத்துக்களும் இவ்வளவு லட்சம் பெருமதியான சொத்துக்கள் எல்லாம் இல்லாம போயிரும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து அந்த சைக்கிள்ல போய் சுத்தி பாக்குறதான் காவடியா இருக்க போகுது. அதோட வந்து என்ன இடம் சொன்னீங்க? இன்னொரு இடம் பண்டிவட்டி. அங்க வந்து கல்கிரேசர் இருக்குதானே, அதை பார்க்க போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்று சொல்கிறார். பார்ப்போம். சரி இந்த மாதிரி எந்த சைக்கிள் இதில் ஓடும்? இது வந்து இது இப்போ தான் திருத்தி கொண்டு வந்து நாங்கள் காற்றெல்லாம் அடிச்சு கிடிச்சு காற்றுக்கே போகுதோ தெரியல. இந்த சைக்கிளில் செயின் வந்து கலண்டு போயிடுச்சு. என்னென்ன கலட்டி போகுது? 5 நிமிஷமா? 5 நிமிஷம். ஓகே. அல்ல இதால் அந்த பின்னான் மக்காட் துண்டு கலட்ட 2 பேருக்கலாம். முன்னாடி இதை கலட்டி சின்ன வயசில் எங்களுக்கு இப்படி நிறைய அனுபவம் இருக்குது. திரு இதோட கலண்டுட்டு
சைக்கிள் வாங்கினதுக்கே 4 தடவை தான் காணும். பின்னால் மட்டும் கலண்டுக்கிட்டு பார்த்தா முன்னாலே கலண்டு போச்சு. இப்படி படுக்க போட்டாலும் சில சைக்கிள்கள் கலரும். அது செயின் தொய்வாக இருந்தால் கலரும். இந்த பள்ளசெண்டாலுண்டாப்பா இடவாத்திரமா நிற்குது. பாருங்க படுத்துற வாழை சைக்கிள் மாட்டிட்டு போல இருக்கு செயின். அதனால் ஆள் வச்சு பயிரை கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி எடுத்துட்டோம்னா சரி. அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறையிரும் செயின் போய். ரைட். நாளைக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துட்டு திடீரெண்டு ஐடியாக்கள் எல்லாம் வரும். ஒரு மாதிரி பின்னுக்கு தெண்டு கட்டி ஆள் முடிஞ்சது. இப்போ முன்னாடி செயின் போட்டுறது கஷ்டம் வந்து நடக்குதா. தங்காமல் இப்போ செயினை பூட்டிட்டு வலிக்கிட்டோம். ஐயோ ஓடிச்சிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிற ரோட் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாங்குளத்துலேருந்து துணுக்காய் போய் மல்லாய் போய் அப்படியே வந்து மாங்குளம் மாதிரி ஓனியாவோ இல்லை அங்கெல்லாம் போகக்கூடிய அந்த ரோட். எப்படி இது சைக்கிள் ஓடுற 2 பேரும். இப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். இது துணுக்காய் சந்தி இடம் தான். இந்த இடது பக்கத்தால் போய் உயிலங்குளம் போய் போகிறதா. உயிலங்குளம் போகிறது. அதே மாதிரி இப்போ வலது பக்கத்துக்குள்ள தான் முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடது பக்கம் பிரேக்கில் இடது பக்கத்தில் தான் துணுக்காய்க்கான பஸ் கோட் இருக்குது பாருங்க. இந்த 2 கட்டிடம் தான் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இந்த ஊர்லாம் பெரும்பாலும் ஆக்களை காட்டுறது அரிதான விஷயம் தான். இதில் வந்து ஒரு கட்டிடம். இது என்ன கட்டிடம் தெரியல. அதே மாதிரி இதில் வந்து ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் துணுக்காய். இதால் வள நிலையம் துணுக்காய் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இதால் துணுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இடது பக்கத்தில் இருக்குது பாருங்க. நீ படிக்கிற ஸ்கூல் தானே? துணுக்காய் ஆத்தாக்கா பாடசாலை. குழந்தைக்கு போயிட்டு அங்கே பகுதிகளை பார்ப்போம் வேண்டாம். இதால் போகிறது கிட்ட இதுதான் நாள் படிக்கிற டியூஷன். பழைய வீடுகள் தான் ஸ்கூலில் முன்பகுதி. துணுக்காய் GTMS போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்க்கல அந்த காலத்து ஞாபகங்கள் எல்லாம் வருது. இந்த கோயிலெல்லாம் ரோட் சைடில் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசமான குளம். ஏன்னா இது முன் பகுதியிலலாம் நல்லா இருக்கும். பெரிய வீடை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்களாண்டா குளத்துக்கு பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். ஜாலியெல்லாம் கிராவல் ரோட். ஒரு பெரிய குளம் உண்டு இருக்கிறதுலே. இதுக்கு துணுக்காய் குளமா பேர்? ஓகே. இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. ஆனால் ஆட்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை இந்த ஊர்களில். அது பெரிய குளம். இருக்க சின்ன குளம். சின்ன குளமா? இங்கே பாருங்க முன்னுக்கு குளம் இருக்குது. இவருங்க ஏதோ ஒரு பறவை ஒன்று பறந்து கொக்கு. கொக்கா இது? எஸ். இந்த கலரில் இருக்குது. இதான் சாப்பிட்ற கொக்கு. இங்கே பாருங்க அங்கால பக்கம் பெரிய குளம் வண்டு இருக்குது. இங்கால பக்கம் அப்படியே அந்த நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி பார்ப்போம் வெண்ணாரி குளம். அதுலேயும் இப்படி தான் இருக்குது. இப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு தண்ணி. நல்ல இயற்கையான இடம். நிறைய பறவைகளை இடையிடையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள் பெரிய துண்டு வயல்கள். ஆனால் எல்லாமே இப்போ வெட்டிடணும். சைக்கிள் ஓடுறது உடம்புக்கு நல்லா. ஆனால் இருந்துட்டு ஓடுறது அது உடம்புக்கு கூடாது. அப்போ இன்னும் ஒரு இயற்கையான இடம் கூடாப்பா இதெல்லாம் அருமை. ஆனால் இது ரோன் ஷாட் வியூவில் எல்லாம் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே இப்போ நாங்கள் இந்த பெரிய பண்டுக்கு போய் பார்க்குற இடத்தடிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஐயோ இதில் பிரேக்கில் நிப்பாட்டுறது தான் கஷ்டமான விஷயம். வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் பார்ப்போமா? ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஆள் வந்த உடனே இந்த சைக்கிள் திருத்தி நான் இந்த கையை கழுவுறேன். நல்லா இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த இடம். மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்கிறது தானே? ஒவ்வொரு நாள் வந்து பிடிக்கிறீங்களா? முதல் டைம் பாஸுக்கு பிடிக்கிறதா தானே? சரி அப்படியே அங்கே போய் பார்ப்போம். இங்கால பக்கத்துலேயும் பார்த்தீங்களாடா மிச்ச தொகுதிகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து துளுசு மாதிரி இருக்குது இந்த பகுதி. சின்னனா இருக்குது. இதெல்லாம் பார்க்கல நான் வெண்ணேரி குளம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் இருக்கேன் கிட்டத்தட்ட 2 அடி தண்ணி தான் இருக்குது போல இருக்குது இப்போ இந்த குளத்துலேயே. 2 அடி. இப்பயே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு தாவரம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்ன தாவரம் வந்து? இந்த பேர் தெரியும்? இப்படி பாருங்க இவ்வளோ தாமரை அல்லியா? அது அல்லியானே இந்த அதில் தெரியும். இது அல்லி அது தாமரை. ரைட். அப்போ இதில் எல்லாம் முதல்ல இருக்குண்ணே இருக்கு. இந்த ட்ரோன் ஷூட்டில் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு வியூவில் தெரிஞ்சிருக்கு இந்த குளம். அந்த சைடு இருந்து தான் ட்ரோன் ஷூட் எடுத்தது. இந்த வானெல்லாம் பார்க்குறேன்டா மழை வேறு காலத்தில் வந்தவன்டா எல்லா குளமும் வட மாநிலத்தை பொறுத்த மாட்டில் நல்லா இருக்கும் உண்மையிலுமே. பார்ப்போம் இதில் இப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா இந்த சைக்கிள் ஓடி வந்து களைச்சி போயிட்டோம் கொஞ்சம் நேரம். ஆனால் நல்லா இருக்குது இந்த குளம். அப்படியே ஒரு சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான இடமா இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த பறவைகள் எல்லாம் இலையில் அப்படி நிற்கிது. கூடுதலாக குளங்களில் குளிக்கல இதெல்லாம் அப்படியே ஒட்டுண்டு வரும். பாம்பு 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 பயத்தை நானே பயப்பட மாட்டேன்ட்டு பயந்துட்டேன் பார்த்தியா? பாம்புட்டா பயம் இருக்கத்தானே. நானே சரி இதுக்குள்ள திடீர வந்தானே படியன் பயம் இருக்கான்னு. ஆனால் பயம் இருக்குது. பாம்புண்டா எல்லாருக்கும் பயம் இருக்கு. மீன்கள் கிடக்கு பாருங்க. இந்த துள்ளி கொண்டு இருக்கு பாருங்க. அந்த இலை மாதிரி வருது அதெல்லாம் மீன் தான். சரி இதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம் இருக்குது பார்க்க? இதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை. பிரதேச சபை அதெல்லாம் பார்க்கணும். பாலியாறு போகிறேன்டா தூரம். ஆனால் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் என்ன? சரி அதை போய் பார்ப்போம் எப்படியாவது வலிக்கிட்டோம். அதோட வந்து இந்த இடங்களில் வந்து ரோன் ஷாட் எடுக்கலைன்றது கவலையாக இருக்குது. கீழ்ப்பக்கங்கள்லாம் நல்லா இருந்து முன்னால் தடி ஒன்று குறுக்க போட்டுருவாங்க பயந்துட்ட படி. அதோட தம்பி வந்து டிக்டாக் பிரபலம். எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க டிக்டாக்ல? 800. ஓகே. என்ன ஐடி பேருண்ட? என் பேர் தான். என்ன பேர்? ஆர்த்திகன். ஆர்த்திகன்.
திருப்பியும் பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பம் இடது பக்கத்தால் போய் குளத்தை பார்த்து போயிட்டு வந்துட்டோம். இப்போ வலது பக்கத்தில் இருக்கிற இதுகள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது துணுக்காய். இது வந்து ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இவருக்கு போல் இதுகளெல்லாம் இருக்குண்டு வாய்க்கால் செய்கிறதுக்கு போல இருக்குது. இதில் வந்து கடை அமுத சுரபி உண்டு. அதே மாதிரி இதில் வந்து பிரதேச செயலகம் துணுக்காய் பெருசாக தானே இருக்குது பிரம்மாண்டம். அதோட வந்து இந்த இதில் வந்து நிறைய பஸ்ஸுகள் போகும். யாழ்ப்பாணம் துணுக்காய் பஸ்ஸுகள், மன்னார் பஸ்ஸுகள், காரநகர் போகும் போல இருக்குது இந்த பஸ். அதே மாதிரி இதில் வந்து துணுக்காய் பிரதேச சபை என்று இருக்குது. அது வந்து அது ஏஜி ஆஃபீஸ் தானே சொல்லுவோம். ஏஜி ஆஃபீஸ் தானே சொல்லுவினோமா. சரி, இப்படியே நாங்கள் நேராக போனோம்னா துணுக்காய் என்ன ஏபிசி எல்லாம் இருக்குது. அதால் போய் தான் நாங்கள் பாலியாரம் போகணும். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், இதுதான் வந்து இப்போ இருக்கிற யூஎஸ் ஆஃபீஸ் துணுக்காயை பொருத்தப்படல. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே அங்காலையும் வயல்கரைகள் நிறைய பார்க்க இருக்குது. சரி, ஓகே. இந்த ஜிஎஸ் அடியில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொப்பனத்தில் நாங்கள் போகிறோம் பாலியாருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தூரம், அதால் கார்லேயே போகிறது நல்ல நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வெயிலண்டா கொடூர மாதிரி இருக்குது இங்கே பக்கத்துலேயே. இப்போ இதிலேருந்து நாங்கள் நேராக போனோம்னா அப்படியே மெல்லாவி டவுன். இப்போ இந்த வலது பக்கத்தால் தான் நாங்கள் போகிறது. இதால் போய் தான் அந்த ஒட்டங்குளம் அந்த தொகுதி எல்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் கூடுதலாக நெடுந்தீவ சம்மந்தப்பட்ட ஆக்களாக இருந்தீங்களாண்டா இந்த இடங்களெல்லாம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்படியே இந்த வலது பக்கத்தில் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து துணுக்காய் ஏபிசி, அதாவது விவசாய திணைக்களம் அப்படின்னு சொல்லிவிடும். நிறைய டிராக்டர்கள் எல்லாம் இருக்குது, பழைய இதெல்லாம் இருக்குது, வாகனங்கள் எல்லாம். ஓகே, இதை பற்றி முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கீங்க. முதல் வந்து காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாட்டா இதுக்கு வச்சுட்டு ஐயா சைக்கிளில் போய் கொண்டிருக்கேன். நல்ல வெயில் தான், ஆனால் இது புதுசு இல்லை. சரி, ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டை பார்த்தா கட்டாயம் பின்னேற மழை வந்துடும் போல இருக்குது. பாலியாருக்கு வந்துட்டோம். இந்த சைடில் எங்களோட வாகனத்தை நிப்பாட்டிக்கொள்ளும். இப்போ இந்த பாலியாரை பற்றி தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் இங்கே பிரசித்தம்? இங்கே அந்த செத்தாக்களில் சாம்பல் எல்லாம் கொண்டு வந்து கிளச்சி அதைக்கு இது செய்கிறது, திதி செய்கிறது. ஓ, ஓகே. அதை தவிர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியாருக்கே பிரசித்தமான ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க, அந்த காலத்திலே இந்த பழைய இரும்புகளை கொண்டு அப்படியே கட்டியிருக்கணும். நல்ல கேஜான இந்த இப்போ கூட யாருக்கும் செஞ்சுருக்கணும். ரைட். இதெல்லாம் மட்டும் பாருங்கள், இதில் எல்லாம் திதி செய்துட்டு இப்போ தான் போயிருக்கணும். இரும்புலெல்லாம் பாருங்களேன், இன்னும் கேஜானு இவ்வளோ காலமாக இப்படியே இருக்குன்னு. இதில் எல்லாம் பாருங்களேன் அடிக்கடி. ஐயா, ஐயா வணக்கம். பிரேக். ஓகே, எங்களுக்கு இந்த பாலியாரை பற்றி சொல்லணும். அதில் கேட்பேன். சரியா, இது நடு ஐயா சொன்னதும் சரி தான். இது நடு ரோட், இந்த டிராக்டர்கள் வாகனங்கள் எல்லாம் போய் வருது. ஓ, பாலம் அப்படி ஆடுது. சரி ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? கணபதி புள்ள பாலசிங்கம். பாலசிங்கம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கீங்களா இப்போ? இப்போ இதில் துக்கியம்மன் இதுக்கு அந்த நாளையில் நாங்கள் வச்சு ஆதரித்து கொண்டு வந்த நாங்கள். இப்போ பெரிய கோயிலாக கட்டிட்டீங்களா? கட்டி ஐயர் மேலே கேட்டால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வருமானம் இல்லை. அப்போ எண்ணெய்கள் தண்ணிகள் இதில் கரைச்சலால் ஒரு சிலர் வச்சம் அவங்களும் அதை தூக்கி கொண்டு போகிறாங்களோ இல்லையா. அது கோயிலுக்கு சரியாக செய்கிறதில் வாரதும் ஒரு குடம் தண்ணி எடுப்பாங்க, புக்கை வைக்கிறோம்னு பேச்சு அவன் தான் வீட்டிலேருந்து கொண்டு வருவான். அப்படி பெரிய சீரழிவு அதால் விட்டுட்டு இயலாது. அப்படி இருந்தோம். 83 வயசு இப்போ. என்ன செய்கிறது, பிள்ளைகள் இருக்கு எல்லாரும் அங்கே எங்கோ ஒரு குடும்பம் தூரம் வந்து போயினோம். எதுவும் சாமான்கள் எதுவும் வேணுமெண்டா வேண்டி தருவினோம். சாப்பாடு சாமான்லாம் செய்யினோம். கோயிலை ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி, அப்போ இந்த பாலியாரண்டா என்ன? இது வந்து இந்த பவனிக்குளம் தண்ணி, பவனிக்குளம் முந்தி பாலியாரோ அங்கேருந்து வாரது. எங்கே இது கனேராங்குளத்துக்கு இஞ்சால பகுதியில் இருக்கு. அப்போ இதைத்தான் மறைச்சி பவனிக்குளத்துக்கு விட்டுருக்குறோம். அந்த திருப்பி ரைட் அங்கே தண்ணியால் வந்து தண்ணியை விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை கட்டி பெரிய இது விவசாயிட்டு பவனிக்குளம் 2வது குளத்தில் நிற்கிது. இப்போ கல்லோயா அங்கே மட்ட கிளப்பு அம்பாறை. மற்றது இது இந்த பவனி குளத்து பாலியாருக்கு என்ன வரலாறுகள் இருக்குது? எந்த காலத்தில் கட்டின வேலை அது? எங்களுக்கு முந்தையே. உங்களுக்கு முந்தைய 80ஆம் ஆண்டு, உங்களுக்கு 80 வயசுக்கு முன்னே கட்டிட்டாங்க. ஓ, ரைட். அப்போ 80 இங்கே நாங்கள் புஞ்சால வாங்க வாகனம் பேர் இடம் ஒரு பொல்லாத இடம். இடம். பின்ன வந்து அவங்க கட்டி
ஒரு 100-150 ஏக்கராக பங்கீடு செய்து கொடுத்து எல்லாரும் வந்து குடியேறி விட்டுட்டு போனது. வசதி இல்லை, ஆனைகள் பூனிகள் எல்லாம் துணுக்கான இடத்துல நிறைய பேரை காண இல்லை ஊர்களில் எல்லாம் போட்டுதுகள். முந்தி துணுக்காயண்டா தான் ஒரு பேர். ஆனால் மல்லாவி தான் இப்போ டவுன் ஆயிட்டு. இங்கே இல்லை, இங்கே ஜனத்தையே காணல. யுத்த காலத்துல எல்லாம் வந்து இங்கே தான் பெரிய டவுன் துணுக்காய். அதுவும் இல்லை, அப்பயும் இல்லை, அப்பவும் இல்லை. அதுக்கு முதல் இங்கே என்ன சங்கம் இஞ்சால கோஆப்ரேட்டிவ் யூனியன்கள் எல்லாம் இருந்தபடியே இஞ்சால. இப்போ இதுகளை விட்டுட்டு கடைக்காரர் அங்கேயே பெரிய பொம்மை சாக்கி போட்டாங்க ஆஸ்பத்திரி. இப்போ இந்த பாலியாறில் வந்து பாலியாறு பாலியாறு இது வந்து பவனி கிரிகள் செய்கிறது. இப்போ கிரிமலையில் போய் செய்கிறவ வசதி இல்லாதது பஸ் பிடிச்சு போக தேவையில்லை. இதுலேயே வந்து இஞ்சாலாம் செய்தவன் நான் இந்த கோயில் இருக்கிறபடியே செய்யக்கூடாதுன்னு அங்காலைக்கு இடத்தை அதை சரி பண்ணி கொடுத்து இந்த 10-7 கிடந்து. அதே மாதிரி இதில் இருக்கிற கோயில் என்ன ஐயா? இது துர்க்கியம்மன். இதெல்லாம் இருந்தவா இந்த ரோட்டு செய்கிறதுக்கு வரைய சொன்னாங்களே. இதில் ரோட்டு இதே நேருக்கு தான் கிடந்தது. அப்போ இவன் இடிக்க போகிறான்னு போட்டு அம்மனை தூக்கி கோயில் கட்டி அதுக்கே வச்சு அவை இதில் பங்கு பெற்றாத முறையில். அப்போ அது இப்போ எங்களால் நடத்தலாமே இருக்கு. திருவிழாண்டு அப்படியே செய்தது வைகாசியில் வரும் எல்லாம் இருக்குது. சாமான்கள் கொலுக்குரிய உபகரணம் எல்லாம் இருக்குது. அடுத்த கோயிலில் போய் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் தேடி வச்சிருக்கு, செய்ய ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த பாலியார் வந்து நல்ல மழை பெய்கிற காலத்தில் ஃபுல்லாக இங்கெல்லாம் ரோட்டால் பாஞ்சு உங்கள் பால் அந்த மதிலோடைய பாஞ்சிட்டுது. இந்த முறை ஒரு காலம் அதான் அந்த கன வெள்ளம் வந்த டைம் அப்போ வாங்க முடியாமல். அந்த பாலம் இருக்குமா கன காலத்துக்கு? இல்லை உடைஞ்சிருமா? இல்லை இருக்கு வேணாம். தோசர்கள் எல்லாம் பெரிய பெரிய வைக்கோக்கள் எல்லாம் போய் வருது. அதுவும் அங்காலையும் சேதம் வந்துடாது. இந்த ரோட்டு வேலை செய்ய இவங்களை அந்த பிளேட்டை மேலே போட்டிருந்தா இது இப்போ கீழே உடைஞ்சு போய் கீழே நிற்கிது, தூங்குதா? கல்லுத்தானே வச்சிருக்கிறான், இப்போ வச்சு கான்கிரீட் போட்டிருக்கிறான். கீழே போய் பார்க்கலாம் நாங்கள். அதால் அந்த கரையெல்லாம் பார்க்கலாம். சரி, அது பார்க்குறாண்டா அங்கே போகும். 72ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டேக்க நான் இதில் தோட்டம் தயாரித்து கொண்டு தோட்டத்துக்கு உபகரணங்கள் வேண்டி போட்டு செய்து கொண்டு அதில் சேவைப்பாட்டி இருந்தது அவிடத்தில். அங்கே இந்த கட்டிடம் நான் தான் கட்டினேன். இதில் ஒரு எக்க பிரச்சனையால் உடனே கட்டினேன். நிறைய உயிர்கள் எல்லாம் இதுக்குள்ள செத்துண்டு கேள்விப்பட்டாங்களே யுத்த காலத்தில். இல்லை அப்படியெல்லாம் இங்கே எல்லாரும் மறையக்கூடிய இடங்கள் சந்தர்ப்பம் இருக்குது. சரி, எங்கள்கிட்ட வள உதுகள் எல்லாம் தென்ன வழியாக அவங்க பசிக்கு குடுங்கி எல்லாம் குடிச்சு தங்கிட்ட இதை பாதுகாத்து கொண்டாங்க. இது வந்து உமா மகேஸ்வரன் தான் சேவையர் அந்த சுட்டுவெல்ல போட்டாங்க. இது வந்து வெள்ளாங்குளம் போய் அங்கால கடலுக்கு போகுது. இந்த நேரம் பாஞ்சு கொண்டே இருக்கு. சரி ஐயா, அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் என்ன எவ்வளோ ஸ்பீடில் ஓடும்? இதில் எல்லாம் சூச் வச்சு எல்லாம் அமர்த்தி கொண்டு இது அமர்த்தினா பச்சை அடிக்கும். ஓடையக்க இதை அமர்த்தினா சிவப்போல் வரும். கிளியர்ன்றோடனே இதை முறுக்க இதை கையை விட்டால் சிலுவாக போகும். டக்குன்னு பிரேக். எங்கே இருந்து யார் எடுத்து அந்த பிள்ளையில? மகன். ரைட், நல்ல விலையான சைக்கிள் தான். 1.5 லட்சம். கோயிலுக்கு போய் வர நீங்கள் விடும். நாங்கள் வவுனியா இங்கத்தே இது இந்த கோயில் விடங்கள்ல கேட்குறாண்டா எனக்கு தான் தெரியும். துணுக்காய் மெல்லாவில் இருக்கலாம் நெடுந்துவிலிருந்து வந்த கூடுதலான மக்கள் இருக்கணும். ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒரு 4 வந்த உடனே இப்போ இந்த 4 வரும். இப்போ இந்த அவனையும் வெட்டுறான்றது தங்களும் வெட்டி குடிச்சு வரிச்சு பெரிய மோசங்கள். முந்தி களவு, இப்பவும் மாடு களவு எடுக்கிறேன். இன்னைக்கு கட்டி இருக்க ஐயா மாட்டை கொண்டு போகிறான். முடிஞ்சா 10 வழியை வச்சிருப்பாங்க. இஞ்சாலும் இப்போ கசிப்பு இஞ்சாலையும் இருக்கும். அப்பா ஒரு தொகை இப்படி எல்லாம் நாடி சீரழிஞ்சு. இப்போ கோயிலை கும்பிட்றே இல்லை ஒரு தரம். அதான் இப்போ ஒவ்வொரு நாளும் திறந்து பூவும் வச்சு விளக்கும் வைக்கும். ஒன்றும் செய்யல. அதுக்காகத்தான் இப்போ வந்தேன். சரி, நல்லது. நன்றி. விழா நிற்க போகிறோம். சரி ஐயாண்ட கதையில் கேட்டிருப்போம். அங்காள பக்கத்தால் தான் போய் பார்க்கணும் கீழே எல்லாம் உடஞ்சிருக்கு என்ன மாதிரியாட்டு. இந்த பாலத்தின் வரலாறு இதில் பாருங்கள்.
1925ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு. இது வந்து 1925 ஆனரவில் இருந்ததாம் இந்த பாலம். இந்த பாலத்தை கொண்டு வந்து 1975 வந்து இங்கே கட்டியிருக்கணும். சரி சரி ஐயா சொன்னது சரிதான். அதே மாதிரி ரெயினு கொண்டு நார்மல் பாலத்தை கொண்டு இருந்த ஒரு பெரிய பாலம் உண்டு. அந்த இதை தான் அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்படியே மாற்றி விட்டுருக்கணும் 75ஆம் ஆண்டில். மேலே மேலே அந்த இதுகள் இருக்குது பாருங்க. ரங்கிட்டம் கீழே இதில் வந்து பார்த்திங்களாண்டா இந்த பாலம் இதில் வந்து அப்படியே ஆக்கிபைட் தானே, அப்படியே கல்லை மட்டும் தான் வச்சிருக்கணும். இப்போதைக்கு அந்த தட்டு வச்சுருந்தா ஓரளவு ஓகே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்ல பக்கத்துலேயும் பாருங்கள் கல் தான் வச்சிருக்கணும். அதே மாதிரி கீழ் பக்கத்தில் பாருங்கள் தண்ணி வருது எப்படி இருக்குன்னு. இப்படி இந்த பாலத்தில் கீழே நிற்கல அப்படி மேலால் வாகனங்கள் போய்க்கல நல்ல சவுண்டாக இருக்கேன்டா. சூப்பராக இருக்கும். அப்படி இந்த இடத்துல முதல் சின்ன பாலம் மாதிரி முதல் ரோட்டில் வந்து போகிற ஆக்கள். ஜால பக்கத்தில் நான் அப்போ காட்டியிருப்பேன். பாலம் கட்ட செய்திருக்கணும். இஞ்சால பாலம் கட்ட போயிடமா அதுக்கு தான் போட்டிருக்கீங்க. இதில் ஒரு பாலம் மாதிரி பாலம் கட்ட போயிடும் போல இருக்கும். இஞ்சால பாருங்க அங்காலையும் செய்திருக்கணும். இதை உடையிற இதுக்கு வந்துட்டல உடையிற கட்டம் வந்ததால் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ஆளு பக்கத்தில் வந்து இந்த வேல்கள் எல்லாம் குத்துற மாதிரி இப்போ கிராமப்புறங்களில் தான் நாங்கள் இதிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோயில்களையும் சரியான அட்டகாசம். குரங்கள் எங்கே போனாலுமே தாராளமாகவே இருக்கும். சரி அப்படியே நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோம். சரி ஓகே, நாங்கள் இப்போ இதிலேருந்து வலிக்கிட்டு அடுத்ததாக ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னாங்களே, என்ன பேர், பண்டிவெட்டி என்ற ஒரு கல்குலேஷன் அடிக்கு தான் போகிறோம். இதில் நல்லா இருக்கு, எலுமே நல்லா இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இதிலேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போகணும். காரில் போகலாமா சைக்கிளில் போகலாம்? எதுலேனாலும் போகலாம். ஆனால் நாங்கள் சைக்கிளில் தான் போகிற ஐடியா. ஏன்னா நல்லா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அந்த இடங்களுக்கு போய். எல்லா இடத்துக்கும் காரையும் கொண்டு தெரியலாது. சரி இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் சைக்கிளில் காரை விட்டுட்டு. சரி இப்போ நாங்கள் பண்டிவெட்டியை போய் கொண்டிருக்கோம். போகிறதுக்கு இடையில் ஒரு குண்டொண்டை தூக்கி போட்டுட்டோம். என்ன குண்டண்டு பார்த்தீங்களா, யானை வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இன்றைக்கு என்னென்ன சம்பவம் நடக்க போதோ எனக்கு கேட்டால் தெரியல. என்னென்ன ஊர் இருக்குது துணுக்காயண்டைக்கில், என்னென்ன ஊர் இருக்குது? கல்விலான் வேறு கல்யாணம் மற்றது ஒவ்வொரு ரோட்டுகளும் இருக்குது. நல்ல வேலை காரில் இருளைஞ்சால வரையில இந்த ரோட்டுகள் எல்லாம் பாருங்க அப்படியே புதையுது. யானை வந்தாலும் தப்பிச்சு ஓடலாம் போல இருக்குது தம்பி. அதெல்லாம் சாக்கில் ஓட்டுட்டு ஓடலாம். அதெல்லாம் பாருங்க யானை லத்திகள் தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் நிற்கும் போல இருக்குது. 2 படம்ல ஓடி வந்துடும்டா. கடவுளே, இப்போ நான் நம்பியா வந்தேன். போகுது முடிகிற மாதிரி இல்லை இந்த ரோட். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த வலது பக்கத்தில் எப்படி வியூவாக இருக்குண்டு வாய்க்கால். வா, சின்னப்படி எங்களை நம்ப கூடாதுன்றது இந்த ஒரு விஷயத்தில் உண்மைதான். அவனுக்கு இப்போ ஜாலியாக இருக்கும். புதுசாக எனக்கு இப்படி இருக்க தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குது. உலகத்தில் கல்குலேஷரை வச்சு எல்லாம் செய்தவங்க இந்த ஊருக்கால். ஐயோ வழுக்கும் போல இருக்குது. தனியால வாரணியாண்டு கேட்டேன். நீதான் வயல் வேலை செய்யல. அப்பா வயல் வேலை செய்யல வர்றேன். வீட்டை இருந்து சாப்பாடு கொண்டாடுறான். சாப்பாடு கொண்டு தருவேன். இந்த கடவுளை காட்டும் பயப்படாத ஜீவன் தானே. இதில் போய்களே வந்து ஒரு கோயில் ஒன்றே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நான் தான் பூசை செய்யறேன். வள்ளி ஒவ்வொரு வள்ளியும் இவர் தான் நாங்கள் ஜான மாமா போட்டுட்டு போவேன். இப்போ எங்கே போகிறோம்? முதல்ல அது குன்று இது எங்கட அம்மா மாடல் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு கட்குவாரி உண்டு. இதுக்கு யாராவது விழுந்து சேர்த்துருக்காங்களா? இல்லை, கவனமாக இருக்கணும். இப்படியான இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகிறது. இதுக்குள்ள என்ன கரங்கள் எடுத்தவங்களா? ஆனால் பாருங்க எல்லாமே வெள்ளை கல்லுகள் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அதே மாதிரி இது இந்த பழம் இல்லை, என்ன பேர்? இளந்த பழம் வேணா. ஆனால் சின்னனா இருக்கிற மாதிரி இருக்கு இளந்த பழம். ஆனால் மன்னாரில் வந்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் பெரிய பழம் அது சாப்பிடலாமா? சரி, இளந்த பழம் இல்லை சாப்பிடுங்க. அது இருந்தால் சிவப்பு கலரில் புரியுமா தெரியும். ஆனால் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் நான் அன்றைக்கு மன்னாரில் சாப்பிட்டது வித்தியாசமாக இருந்தது. ஆப்பிள் மாதிரி சாப்பிடாத ஆக்களே இல்லை. அது சரி, இங்கே தான் கட்டு மண்டைக்காய் தான் வேணும்.
இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாண்டா இந்த ரிமோட் இந்த பேட்டரி வந்து கனகாலம் போட தேவையில்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாண்டா ரங்கிட்டு அதெல்லாம் ரோட் செட் ஒழுங்கு அடுக்கலாம் இருக்குது. சில வேலை ஒஃப் ஆகிட்டேன்னா என்ன செய்கிறேன்னு தெரியல. அது ஒஃப் ஆனால் பிரச்சனை இல்லை, இப்படியே விழுந்துடும். இதுதான் பிரச்சனை. இப்படி ஆப்ரேட் பண்ணி எப்படி கொண்டு வரேன்றே தெரியாமல் போயிடும். இப்போ இதிலேருந்து வலிக்கிட்டோம். உண்மையிலுமே இந்த இது சார்ஜெலாம் போனது கவலையாக இருக்குது. ஏன்டா ஒரு நல்ல இடத்துல வந்து இப்படி இதாகிட்டேன்றது தான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். சூப்பராக இருக்குது தெரியுமா. இந்த இடத்துல இப்படி ஒரு வியூவோட ஒரு இடம் இருக்க மட்டும் நான் எதிர்பார்க்கவில்லை. கூட்டிகிட்டு இருக்கா சரி சும்மா சிம்பிளாக இருக்க மட்டும் பார்த்தேன் நான். சூப்பர் பிளேஸ். சரி அப்படியே நாங்கள் இதிலேருந்து சைக்கிளில் போகிறோம் போய்க்குள்ள ஜான வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டிக்டாக் ஐடி சரி ஓகே பாய்.